வணக்கம். நீங்க ஒரு டீச்சரா ஆகப் போற உங்க பயணத்துல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு சூப்பரான கட்டத்துக்குள்ள நுழைய போறீங்க. அதுதான் கற்பித்தல் பயிற்சி. இத வெறும் கடைசி படி நினைக்காதீங்க. உண்மையில இதுதான் உங்க கரியரோட முதல் படி. இதுல எப்படி நம்ம ஜொலிக்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க. உங்க கற்பித்தல் பயணத்தை தொடங்க நீங்க தயாரா? இத ஒரு பரீட்சை மாதிரி பார்க்காதீங்க. இது ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நீங்க யாருன்னு காட்டவும், கிளாஸ் ரூம்ல ஒரு உண்மையான மாற்றத்தை உண்டாக்குறதுக்கும் இதுதான் சரியான தருணம். பாருங்க, இந்த பயணத்துல ஜெயிக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு வழிகாட்டி நட்சத்திரங்கள் போதும். ஒன்னு, உங்ககிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கப்படுதுன்னு நீங்க தெளிவா புரிஞ்சுக்கிறது. இன்னொன்னு, ஒரு ப்ரொஃபஷனல் டீச்சருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கணுமோ அதை வளர்த்துக்கிறது. இந்த ரெண்டும் என்னன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாமா? சரி, முதல்ல எதிர்பார்ப்புகளை பத்தி பார்ப்போம். இத உங்க வெற்றிக்கான ஒரு மேப், ஒரு வரைபடம் மாதிரி நினைச்சுக்கோங்க. நம்ம எங்க போகணும், எப்படி போகணும்னு தெளிவா தெரிஞ்சா பயணம் ரொம்ப சுலபமா இருக்கும் இல்லையா? அப்போ எதிர்பார்ப்புகள்னா என்ன? சிம்பிளா சொல்லணும்னா, உங்க ட்ரைனிங் பீரியட்ல நீங்க எதெல்லாம் செஞ்சு முடிக்கணும், என்னென்ன தரத்தை அடையணும்னு இருக்கோ அதுதான். இதை நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், உங்க டீச்சிங்க்கு ஒரு தெளிவான டைரக்ஷன் கிடைச்சிரும். முதல் எதிர்பார்ப்பு கற்பித்தல் கற்றல் செயல்முறை. அதாவது பாடத்திட்டத்தை மட்டும் பார்க்காம உங்க கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு ஸ்டூடெண்டோட தேவையையும் புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி பாடங்களை மாத்தி வடிவமைக்கணும். உங்க கிளாஸ்ல இருக்க ஒவ்வொரு குழந்தைக்கும் ஆஹா இன்னைக்கு புதுசா ஒன்னு கத்துக்கிட்டோன்னு ஒரு ஃபீல் வரணும். அதுதான் வெற்றி. ரெண்டாவதா, கிளாஸ் ரூம் மேனேஜ்மெண்ட். உங்க வகுப்பறை அமைதியா இருக்கிற இடம் மட்டும் இல்லைங்க, அது ஸ்டூடெண்ட்ஸ் பாதுகாப்பாவும் சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணணும். தைரியமா கேள்வி கேட்கிற ஒரு இடமா இருக்கணும். அந்த கிளாஸ் ரூமுக்கு நீங்க தான் கேப்டன். மூணாவது, மதிப்பீடு. அசஸ்மெண்ட்னா வெறும் மார்க் போடுறது மட்டும் இல்ல, ஸ்டூடெண்ட்ஸ் எங்க தடுமாறுறாங்கன்னு கண்டுபிடிச்சு அவங்களுக்கு இப்படி செஞ்சா இன்னும் சூப்பரா பண்ணலாம்னு வழிகாட்டுறது தான் உண்மையான அசஸ்மெண்ட். உங்க ஃபீட்பேக் அவங்களுக்கு ஒரு டானிக் மாதிரி இருக்கணும். அடுத்து, தொழில்சார் நடத்தை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க எப்படி பேசுறீங்க, எப்படி பழகுறீங்க, உங்க கூட வேலை செய்யற டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க பெத்தவங்கன்னு எல்லார்கிட்டையும் மரியாதையோடவும் நேர்மையாவும் நடந்துகிட்டா அது உங்க மேல ஒரு பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். கடைசியா, பிரதிபலிப்பு பயிற்சி. இதுதாங்க ஒரு நல்ல டீச்சரை ஒரு சிறந்த டீச்சரா மாத்திர சக்தி. ஒவ்வொரு நாளும் கிளாஸ் முடிஞ்சதும் கொஞ்ச நேரம் இன்னைக்கு என்ன நல்லா பண்ணோம், எதா இன்னும் பெட்டரா பண்ணிருக்கலாம் அப்படின்னு உங்களை நீங்களே கேட்டுக்கணும். வளர்ச்சி எங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஓகே, இப்ப நம்ம கையில மேப் கிடைச்சாச்சு. அடுத்து அந்த மேப்பை வச்சு பயணிக்க தேவையான கருவிகள் வேணும் இல்லையா? அதுதான் நம்மளோட தொழில்சார் பண்புகள். ஒரு சிறந்த டீச்சரா உங்களை செதுக்க போற குணங்கள் இவைதான். ப்ரொஃபஷனலிசம்னா என்ன? அது வேற ஒன்னும் இல்ல, உங்க நடத்தையிலையும் செயல்லையும் தான் அது வெளியே வரும். நீங்க எப்படி நடந்துக்கிறீங்களோ அது உங்களை மட்டும் குறிக்காது, அது மொத்த டீச்சிங் சமுதாயத்தோட மரியாதையும் பிரதிபலிக்கும். இந்த 5 முக்கியமான பண்புகளை பார்க்கலாம். முதல்ல நேர்மை. அதாவது உங்க சொல்லிலையும் செயலிலையும் உண்மையா இருக்கிறது. மாணவர்கள் உங்களை நம்புறதுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அடுத்து, பொறுப்பு கூறல். உங்க கடமைகளுக்கும் நீங்க எடுக்கிற முடிவுகளுக்கும் முழு பொறுப்பை ஏத்துக்கிறது. மூணாவது, நம்பகத்தன்மை. நீங்க சொன்னதை செய்வீங்க, உங்க வேலையை சரியா செய்வீங்கன்னு மத்தவங்க உங்களை நம்பணும். நாலாவது, இணக்கத்தன்மை. பாருங்க, கிளாஸ் ரூம்ல எது வேணா நடக்கலாம், அந்த மாதிரி எதிர்பாராத சூழ்நிலைகளை திறமையா சமாளிக்கிற குணம் இது. கடைசியா, கற்றலுக்கான அர்ப்பணிப்பு. ஒரு நல்ல ஆசிரியர் எப்பவுமே ஒரு நல்ல மாணவர் தான். தொடர்ந்து புதுசா கத்துக்கிட்டு உங்களையும் உங்க மாணவர்களையும் மெருகேத்திக்கிட்டே இருக்கணும். இப்ப பாருங்க, உங்க கையில மேப்பும் இருக்கு, அதை பயன்படுத்துறதுக்கான கருவிகளும் இருக்கு. இந்த கற்பித்தல் பயிற்சி ஒரு முடிவில்ல, இது ஒரு மகத்தான பயணத்தோட தொடக்கம். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எதிர்பார்ப்புகள் நீங்க போக வேண்டிய பாதையை காட்டுது. தொழில்சார் பண்புகள் அந்த பாதையில நீங்க தடுமாறாம பயணம் செய்ய உதவுது. இந்த ரெண்டும் ஒன்னா சேரும்போது உங்களை யாராலையும் தடுக்க முடியாது. இது ஒரு வாழ்நாள் முழுக்க கத்துக்கிற பயணம். அப்படியான இந்த பயணத்துல உங்களை நீங்களே எப்படி மெருகேத்திக்க போறீங்க? நீங்க உருவாக்க போற ஒரு தலைமுறையே உங்க கையில தான் இருக்கு. இந்த கேள்வியோட உங்க பயணத்தை ஆரம்பிங்க. வெற்றி நிச்சயம்.